Hi, this is Veda from Epo Trade Education. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்போடைய டேரிஃப் வார் வந்து உலக பங்குச்சந்தைகள் எல்லாத்தையுமே வந்து தலைகுப்புற மாற்றி போட்டிருக்கு. ஸோ தனக்குத்தானே சூனியம் வச்சுக்கிட்டாரு ட்ரம்ப் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இதோடைய எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமாக வந்து மாறுபடுது. பட் அவருடைய டேரிஃப் பர்சன்டேஜ் வந்து எந்த லெவலுக்கு வந்து நமக்கு ஒரு இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டினியூஸாக இப்போ வந்து ஒரு 2 ட்ரேடிங் செஷன்லேயே வந்து பார்த்துருப்போம். ஸோ இது இன்னும் எவ்வளோ நாள் நீடிக்க போகுது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. முழுசாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஆப்ஷன் பையர்ஸ் வந்து நம்ம இந்த ஏப்ரல் மந்த்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ட்ரம்ப் வந்து இந்த டேரிஃப் வார், அதாவது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் என்னென்ன பர்சன்டேஜ் அடிப்படையில் டேரிஃப் டேக்ஸ் கொடுத்துருக்காரோ, ஸோ அதுக்கு இம்பேக்டாக ஒவ்வொரு நாடுகளும் எதிர்வினை என்னென்ன ஆற்ற போகிறாங்க. பட் அதுக்கு வந்து உடனடியான ஒரு ரியாக்ட் வந்து சைனாக்கிட்ட இருந்து வந்துருந்துச்சு. இப்போ ட்ரம்ப் வந்து ஆல்ரெடி சைனா மேலே 34% வந்து டேரிஃப் போட்டிருக்காரு. பட் சேம் நாங்களும் அதே இதை பண்ணுவோன்னு சொல்லி சைனா ஒரு நியூஸை வெளியிட்டதுக்கு அப்புறமா அமெரிக்கன் மார்க்கெட்டும் சரி, வேர்ல்டு மார்க்கெட்டுமே சரி, என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இரத்த கலரியாக மாறிடுச்சு. சரி, இப்போ இந்தியன் மார்க்கெட் ஓவராலாக வந்து இப்போ ஒரு டவுன்வேர்டில் வந்திருந்தாலும், அதாவது இன்றைக்கி திங்கட்கிழமை இந்த வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அடுத்ததாக ட்ரம்ப் வந்து இன்னொரு விஷயத்தை அறிவிச்சிருக்காரு. ஏப்ரல் 9th சைனா வந்து அவங்க கொடுத்த அந்த ரீப்பேரை வந்து திரும்ப பெறலைன்னா இன்னும் 50% வந்து அடிஷ்னலாக டேக்ஸ் போடுவோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை கொடுத்துருந்தார். ஸோ கிட்டத்தட்ட இந்த நியூஸ் வர்றதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டான டவ் ஜோன்ஸும் சரி, நாஸ்டாக்கும் சரி ஒரு ரெக்கவரி ஆகி க்ரீனில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. க்ரூட் ஆயிலுமே வந்து ஒரு ரெக்கவர் ஆகி மேலே போய்கிட்டு இருந்துச்சு. இந்த நியூஸ் வெளியில் வந்த உடனேயே திரும்ப வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து மேலே ரெக்கவரி ஆச்சோ திரும்பவும் அதே இடத்துக்கு ரிவர்சலில் ஒரே கேண்டிலில் உங்களுக்கு ஒரு ஸ்பைக்கு கொடுத்துட்டு கீழே இறங்கிருச்சு. க்ரூட் ஆயிலும் அதே மாதிரி நடந்திருக்கு. இப்போ தொடர்ச்சியாக கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு ரெக்கவரி கொடுக்குற மாதிரி 22,650 அப்படிங்கிற லெவல்ஸ் வரைக்கும் இந்த நியூஸ் வர்றதுக்கு முன்னால் உங்களுக்கு மேலே போச்சு. பட் இந்த நியூஸ் வெளியில் வந்த உடனே திரும்ப வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 300 பாயிண்ட் கிட்ட கீழே இறங்கி கிஃப்ட் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த இம்பேக்ட் வந்து ஒரு ஸ்டேபிலிட்டி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஏப்ரல் 15க்கு மேலேயே வந்து ஆகலாம். இன்னும் என்னென்ன நடக்க போகுது, அதாவது பெரிய பெரிய பங்குச்சந்தை வல்லுநர்கள்லாம் சொல்கிறது யூஎஸ் மார்க்கெட் இன்னுமே வந்து கீழே உலத்தான் போகுதுங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டவ் ஜோன்ஸ் வந்து என்ன ரியாக்ட் ஆகுதோ ஸோ அதே ரியாக்டை வந்து கிஃப்ட் நிஃப்டியும் வந்து உங்களுக்கு கொடுக்குது. ஸோ கிஃப்ட் நிஃப்டி ரியாக்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு ஸ்பாட்டில் வந்து நிஃப்டியில் கண்டிப்பாக எதிரொலிக்கும். கிட்டத்தட்ட ஒரு டெக்னிக்கல்ஸஸ் வந்து பொய்க்கும் காலம்னு கூட சொல்லலாம். நீங்கள் என்ன தான் வந்து
டெக்னிக்கல்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு ட்ரேடு எடுக்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக அது வந்து ஒரு ராங் டிசிஷனாகவே வந்து போய் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் தான் 90% இருக்குது. ஆப்ஷன் பையர்ஸ் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெக்னிக்கல்ஸில் வச்சு இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஏப்ரல் மந்தில் வந்து நம்ம ஒரு கண்ட்ரோலாக இருந்துக்கிறது நல்ல விஷயமாக இருக்கும். இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நடக்க போகுது, அதாவது கோல்டு வந்து இன்னும் ஒரு இறக்கத்தை சந்திக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ க்ரூட் ஆயிலோடைய ஒரு பாட்டம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு லெவல்ஸ் படி பார்க்கும்போது 4300 அப்படிங்கிற லெவல்ஸ் வரைக்கும் கூட க்ரூட் ஆயில் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் வந்து உங்களுக்கு யூஎஸ் க்ரூட் ஆயிலுமே வந்து ட்ராவல் ஆகுது. இப்போ இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கலாம்? ஸோ நமக்கு அவர் போட்டிருக்கிற டேரிஃப் படி ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து இந்தியாவில் நடக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய லெவலில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் உலக சந்தைகளுடைய இறக்கம் இந்திய சந்தையிலுமே வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். செக்டார் வைசஸில் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாவிட்டாலும் கிட்டத்தட்ட நிஃப்டியில் ஒரு பெரிய இறக்கம் இன்னுமே இருக்குது. அது இந்த ஏப்ரல் மந்த்துக்கான ஒரு பீரியடில் நம்ம எடுக்கும்போது 22,650க்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆகாத வரைக்கும் நமக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுங்கிறதுக்கு இடமே இல்லை. பட் அந்த இடத்துல கூட நாளைக்கு, அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு அந்த இடத்த வந்து ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து கீழே ஒரு ஹெவியாக உலர்றதுக்கான வாய்ப்புமே அதிகமாக இருக்குது. ஸோ என்னுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி ஒரு பாட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,450ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாட்டமாக இருக்கும். அந்த பாட்டத்தை இந்த மந்த்துக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இன்னும் சைனா வந்து என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்கங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சைனாவுடைய இம்ப்ளிமெண்ட் வந்து என்னவாக இருக்க போகுது, இல்லை நாங்கள் வந்து போட்ட டேரிஃபை நாங்கள் வித்ட்ரா பண்ண மாட்டோம்னு சொன்னால் இன்னும் ட்ரம்ப்பும் என்ன பண்ண போகிறாருங்கிறது இருக்குது. கிட்டத்தட்ட ட்ரம்ப்போடைய இந்த செயல்பாடுகள் வந்து அமெரிக்காவுக்கு அதிக பாதிப்பு தான் வந்து ஏற்படுத்துதை தவிர்த்து அவங்களுக்கு அதில் ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு விஷயமுமே ஒரு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக இல்லை. ஏன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் மேனுஃபேக்சரிங் எல்லாமே வந்து சைனாவில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஆப்பிளாக எடுத்துக்கிட்டோம், இல்லை டெஸ்லாவாக எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு சைனாவும் வியட்நாமையும் பேஸ் பண்ணி இருக்கிற இந்த சூழ்நிலையில் அவருடைய இந்த செயல்பாடுகள் வந்து தனக்குத்தானே ஒரு சூனியம் வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறத தான் சொல்லணும். ஸோ இந்த சூனியத்தில் மாட்டிக்கிட்டு ஒரு பெரிய லெவலில் வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கிறது உலக பங்கு சந்தைகள் தான் வந்து பெரிய லெவலில் பாதிப்பை வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இன்னும் இன்ஃப்ளேஷன் என்ன லெவலில் வந்து யூஎஸில் வரப்போகுதுங்கிறது தெரியல. ஸோ ரெசிஷன் அப்படிங்கிறது இந்த மந்த்தே வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து சொல்கிறாங்க. இதே பேசிக்கில் ஸோ நம்ம இந்தியாவில் இன்றைக்கி ஒரு அறிவிப்பு ஒன்று வந்திருக்கு. பெட்ரோல் அண்ட் டீசலுக்கு வந்து உங்களுக்கு லிட்டருக்கு 2 ரூபா வந்து எக்ஸஸ் டியூட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எந்த விதத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதே நம்ம பார்க்கணும். செப்டம்பரில் வந்து அவங்க ஒரு விஷயத்தை வந்து இந்தியன் கவர்மெண்ட் பண்ணியிருந்துச்சு. அதாவது குக்கிங் ஆயில், அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய குக்கிங் ஆயிலுக்கு வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா இம்போர்ட் டியூட்டி கொண்டு வந்தாங்க. பட் இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சப்ஜெக்டையும் சொன்னாங்க. பட் அப்போ வந்து நமக்கு 1 லிட்டர் அப்படிங்கிற ஒரு சன்ஃப்ளவர் ஆயில், நீங்கள் வந்து சன்லாண்டாக எடுத்துக்கிட்டும், இல்லை கோல்டு வினராக இருக்கட்டும், இல்லை மிஸ்டர் கோல்டாக இருக்கட்டும், ஒரு 110 ரூபா 112 ரூபா லெவலுக்குள்ள இருந்தது. ஸோ அந்த இம்போர்ட் டியூட்டி போட்டதுக்கு பின்னால் உங்களுக்கு படிப்படியாக இன்ஃப்ளேஷனும் சேர்ந்து யூஎஸ் டாலருக்கு எதிராக
இந்திய ரூபாயினுடைய வீழ்ச்சியும் சேர்ந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா 168 ரூபாய் அப்படிங்கிற லெவல்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 50% ஏறி இருக்கு. ஸோ இப்போ பெட்ரோலுக்குமே வந்து உங்களுக்கு க்ரூட் ஆயிலுக்கு வந்து உங்களுக்கு ஒரு இறக்கத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு எக்ஸஸ் டியூட்டியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் இது வந்து இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதோடைய எஃபெக்ட் வந்து நல்லாவே வந்து மார்க்கெட்டில் எதிரொலிச்சிருந்துச்சு. ஸோ பெட்ரோல் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்குகள் எல்லாமே வந்து பிபிசிஎல்லாக இருக்கட்டும், ஹெச்பிசிஎல்லாக இருக்கட்டும், இந்தியன் ஆயில் கார்பரேஷனாக இருக்கட்டும், ஸோ ஒரு நல்ல ஒரு இறக்கம். இது இன்னும் பொதுமக்கள் மத்தியில் என்னென்ன விலையேற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சரி, இப்போ நம்ம வந்து ஆப்ஷன் பையர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஏப்ரல் 15 வரைக்கும் நம்ம இன்டெக்ஸில் ட்ரேடு பண்ணுறதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. கூடுமான அளவுக்கு நீங்கள் நிஃப்டியும் விட்டுருங்க, ஃபின் நிஃப்டியும் விட்டுருங்க. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்டில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் நிஃப்டியோடைய சப்போர்ட் கண்டிப்பாக அதுக்கு இருந்தால் தான் அதனுடைய ஏற்றத்தை நோக்கி அது போகும். அதனால் நம்ம வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு மாற்றாக ஸ்டாக் ஆப்ஷன்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும் இந்த ஏப்ரல் மந்த்துக்கு. இப்போ நமக்கு வந்து இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணி எடுக்கும்போது நமக்கு இந்தியாவில் ஒரு பெனிஃபிட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு செக்டார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்சியூமர் குட்ஸ் வந்து எஃப்எம்சிஜி ரெண்டுமே வந்து நம்ம ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்குமே மார்க்கெட் ஒரு பெரிய லெவலில் ஒரு இறக்கத்தை சந்திச்சிருந்தா கூட இதில் பிரிட்டானியாவும் இந்துஸ்தான் யூனிலிவரும் ஒரு பெரிய லெவலில் ஏறலனா கூட ஒரு 20 ரூபா 30 ரூபா அப்படிங்கிற லெவல்ஸில் வந்து ஏற்றத்தில் தான் க்ளோசிங் நடந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு எஃப்எம்சிஜி செக்டர் ஸ்டாக்ஸஸை செலக்ட் பண்ணி அதில் ஒரு ஆப்ஷன் என்ட்ரிஸஸ் வந்து நம்ம 15ஆம் தேதிக்கு மேலே வந்து ட்ரை பண்ணலாம். அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் இன்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறத குறைச்சிக்கோங்க. ஹை வாலட்டிலிட்டி இருக்கும்போது உள்ளே போகிறது நமக்கு ரொம்பவே வந்து ஆபத்தான விஷயமா முடியும். ஸ்டாக் ஆப்ஷன்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி கமாடிட்டியில் வந்து நேச்சுரல் கேஸ் வந்து ஒரு லிமிட்டடில் வாலட்டிலிட்டியில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதையுமே வந்து நம்ம ஆப்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.